Bashaskitchen இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Wednesday breakfast routine ராகி முருங்கைக்கீரை போட்டு அடை தோசை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடை தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ராகி மாவு, முருங்கைக்கீரை, அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடை தோசை செய்கிறதுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த ராகி மாவில் இந்த முருங்கைக்கீரை, அப்புறம் இந்த நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ப இதில் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாவு நான் 4 பேருக்கு செஞ்சேன், அதனால் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்யணும் அப்படின்னா இதோட கம்மியாக கூட நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பிசைய ஆரம்பிச்சிருங்க. ஆனால் கொஞ்சம் குழன்னு முடிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவு நல்லா குழன்னு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 to 15 minutes நம்ம அப்படியே வச்சிடலாம். ராகி அடை பார்த்தீங்கன்னா 2 அடைக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் சைட் பை சைட் மில்க் ஷேக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். 2 வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், அப்புறம் ஒரே ஒரு பொமோகிரானேட் போட்டு இந்த மில்க் ஷேக் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது மிக்சட் மில்க் ஷேக் தான். உங்களுக்கு பொமோகிரானேட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா அதில் நீங்கள் அரைச்சாலுமே கொஞ்சம் சீட்ஸ் இருக்கும். அது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் அப்புறம் பால் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் பால் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த பாலையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் பாலில் ஏற்கனவே தண்ணி கலந்ததுனால நான் தண்ணி தனியாக. இப்போ இதுக்கு ஸ்வீட்னருக்கு நான் இதில் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேடும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட சக்கரை இருக்குன்னா நீங்கள் சக்கரையும் போட்டுக்கலாம். மில்க் மேட் போட்டிங்கன்னா நல்ல திக் கன்சிஸ்டன்சி அண்ட் டேஸ்ட் அதில் கிடைக்கும். அதனால நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடலாம். மிக்சியில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அதோட திக் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ப. இப்போ நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸில் இதை நான் ஊற்றி வச்சிடுறேன். ஒரு 10 minutes இதை ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இதை நான் குடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் சக்கரை கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால மில்க் மேட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம ராகி தோசை செய்யலாம். ராகி அடை செய்கிறது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாவை கையில் எடுத்துகிட்டு தவா நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அடையை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் பிளேட்டில் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது விழாது. ராகி மாவு ரொம்ப விழுன்னு இருக்கும். அதனால உங்களுக்கு அது செய்ய வராது. அதனால் இந்த ஃபார்மில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடை தோசை நல்லா வரும். கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லா இதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இந்த தோசை தட்டிட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா வேகட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் சைட்லலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போடலாம். சைட்லலாம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் இதை திருப்பி போட்டுறேன். பாருங்கள், திருப்பி போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த தோசை கரண்டி வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க இதை. அப்போ தான் உங்களுக்கு சைடில் உங்களுக்கு எட்ஜஸ்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா தட்டிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ளாட் ஆயிரும். அடை தோசையை திருப்பி போட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 5 to 8 minutes இதை நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா இதை எடுங்க. இதே மாதிரி எல்லா தோசையும் நான் போட்டு எடுத்துடுறேன். ஸோ இந்த ராகி அடை தோசை ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும் போது உங்களுக்கு பேட்டர் திக்காக இருந்தாலும் திருப்பி போட்டதுக்கப்புறமா நல்லா அதை தட்டிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளாட் ஆயிரும். உங்களுக்கு மெலிஸ் தோசை கிடச்சிரும். அதில் நடுவில் இருக்கிற மாவெல்லாம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. ஸோ ராகி முருங்கைக்கீரை அடை தோசை பண்ணுறது ரொம்ப ஈஸி. 2 விஷயம் தான் அதில் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்கக்கூடாது. இன்னொன்று எட்ஜஸில் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் நல்லா இந்த தோசை கரண்டி வச்சு ஃப்ளாட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அடை தோசை நல்லா ஃப்ளாட் ஆயிரும். நடுவில் இருக்கிற மாவும் நல்லா வெந்துடும். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது. ஸோ ராகி அடை தோசை முருங்கைக்கீரை போட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.